எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீர்த்திகா டாக்ஸ். நேற்றுக்கு விலாகில் நான் சொன்ன மாதிரி நாங்கள் குக்கர் மாற்றுறதுக்காக கமலா ஸ்டோர்ஸ்க்கு தான் போயிருந்தோம். காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் இருக்க கமலா ஸ்டோர்ஸ்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். 100 அடி ரோட்டில் கூட ஒரு கமலா ஸ்டோர்ஸ் இருக்குது. ரொம்ப வருஷமாக இந்த கடை இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்க பாதி பாத்திரங்கள் இந்த கடையிலேருந்து தான் எடுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் துணி கடைக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், நகை கடைக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாத்திர கடைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். பாத்திரங்கள் வாங்குறனோ இல்லையோ அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். குட்டி குட்டி பாத்திரங்கள், என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குது, குவாலிட்டி, கிளாஸில், அப்புறம் ஸ்டீலில், அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நாங்கள் வாங்கணும்னு போனது 3 லிட்டர் குக்கர் தான். ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் இல்லைனா பட்டர்ஃப்ளைல வாங்கலாம்னு நினச்சோம். ஆனால் அந்த பிராண்டில் 3 லிட்டர் குக்கர் அங்கே அவைலபிளாகவே இல்லை. அதனால் இந்த சுமித் பிராண்டு நாங்கள் வாங்கிட்டோம். இந்த சுமித் பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது வந்து ஒரு மிக்ஸி பிராண்ட். அவங்க குக்கரும் கூட விற்றுட்ருக்காங்க. பரவாயில்ல, குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே வாங்கிட்டோம். கோயம்புத்தூரோட ஃபேமஸான வெட் கிரைண்டர்ஸ் கூட அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். உட்டன் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பட் என்ட்ரன்ஸில் இது வச்சுருந்தாங்க. பிளேட்டும் ஒரு பவுல் மாதிரி, அதுக்கப்புறம் இந்த கப் கூட வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி கப்பெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஆல்ரெடி ஏகப்பட்டது இருக்குது, ஆனால் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணியாச்சு. இது பார்த்திங்களா, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வாங்கணும்னு அப்படின்னு அம்மா சொன்னாங்க, பட் அது எந்த யூஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கவே இல்லை. இதுவும் பார்த்திங்களா, குட்டி தட்டமாட்டம் இருக்குது. நான் யோசித்து பார்ப்பேன், இந்த குட்டி கப்பெல்லாம் எங்களுக்கு யூஸே கிடையாது. மேபி நீங்கள்லாம் யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல. எங்களுக்கு வந்து ரசகுல்லா இல்லை குலாப் ஜாமுன் மாதிரி இல்லை பாயசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இந்த கப் யூஸ் பண்ணுவோம். சாப்பிடும்போது நார்மலாக பிளேட்டில் வந்து குழம்பு, ரசம், தயிர்னு தனித்தனியாக ஊற்றிக்குவோமே தவிர இந்த ஹோட்டல்ஸ்லாம் பரிமாறுற மாதிரி ரசத்துக்கு, தயிருக்கு, குழம்புக்கெல்லாம் கப்பில் வச்செல்லாம் நாங்கள் சர்வ் பண்ண மாட்டோம். இந்த கரண்டிஸ் எல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்துச்சு. குவாலிட்டியும் அதே மாதிரி தான். லெஸ் வெயிட்லேயும் இருந்துச்சு, ஹெவி வெயிட்லேயும் இருந்துச்சு. அன்னக்கரண்டி, குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, ஜல்லிக்கரண்டி, குழிக்கரண்டின்ட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை நான் பார்த்ததே கிடையாது, இது என்னன்னு எனக்கும் தெரியலை. கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது ஆம்லெட் திருப்பி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் எனக்கு என்னன்னு தெரியல. தேங்காய் தோண்டுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரியுது தேங்காய் தோண்டி எடுக்கிறதுக்கெல்லாம் கூட ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள்லாம் எப்போவுமே கத்தி இல்லைனா குட்டி அருவாள் தான் யூஸ் பண்ணிப்போம். பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அடுத்ததான் இந்த சொம்பு செக்ஷன். சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த சொம்பு ரொம்ப முக்கியம்தான். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா முதல்ல தண்ணி மோந்து கொடுக்கறது இந்த சொம்பில் தானே. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், குட்டி குட்டி சொம்பெல்லாம் இருக்கும் க்யூட்டாக. யாராவது ஒரே ஒரு கெஸ்ட் மட்டும் வந்தாங்கன்னா அந்த குட்டி சொம்பில் தண்ணி மோந்து கொடுப்பாங்க. எங்கள் அம்மாவும் ஒரு சொம்பு வாங்கினாங்க. இந்த மாதிரி புது புது டிசைன்லலாம் எங்கள் அம்மாவுக்கு இஷ்டமே இல்லை. ஸோ அந்த பழைய டிசைன் மாங்காய் சொம்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சொம்பில் தான் ஒன்று எடுத்தோம். ஒரு பீஸ் வந்து 155 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்த பாத்திரங்களுக்கும் இப்போ இருக்கிற பாத்திரங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. ஸ்டைலாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், அதோட மேனுஃபேக்சரிங் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே மாறிடுச்சு. அப்போது அந்த காலத்தில் இருந்த பாத்திரங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அடி கனமாக இருக்கும். ஏன்னா நம்ம விறகடுப்பில் தான் நிறையா சமைப்போம். அதனால் தீஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடி கனமான பாத்திரங்கள். நார்மலாகவே எல்லா பாத்திரங்களும் ரொம்ப கனமாக இருக்கும். ஆனால் இப்போ தயாரிக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் லெஸ் வெயிட்டான பாத்திரங்களாக வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம குக்கிங் மெத்தட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இல்லை, கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பாத்திரங்களும் வடிவமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் 2 சாய்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்று எவர் சில்வர் பாத்திரங்கள், அப்படி இல்லைனா ஈய பாத்திரங்கள். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. உட்டன் பிளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் வந்து அடுப்பில் வச்சு சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் கூட அவைலபிளாக இருக்குது. மல்டிபிள் சாய்ஸஸ் இப்போ வந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் அழகுக்காகவே பாத்திரங்களை எடுத்து ஷோகேஸ் மாதிரி வச்சு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸில் புது புது பாத்திரங்கள் யூஸ் பண்ண மக்கள் பழகிட்டாங்க. ஏதாச்சும் ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம். கெஸ்டெல்லாம் வந்தாங்க, மோஸ்ட்டாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, கெட் டுகெதராக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் மண் பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்களில் தான் நிறைய சமைச்சிட்டு இருந்தாங்க. நல்ல வேலையாக மண் பாத்திரங்களில் சமைக்கிற வழக்கம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் பித்தளை பாத்திரங்கள் எங்கே போச்சுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறையா வீட்டில் இருக்க பரல் மேலேயும் வேற எங்காச்சும் ஸ்டோரேஜ் ரூம்லேயும் தான் பித்தளை பாத்திரங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறமா இப்போ ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய செராமிக் வேர்ஸ், கிளாஸ் வேர்ஸ், உட்டன் வேர்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையா மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த டைனிங் டேபிள் ஏரியா பக்கத்தில் ஒரு ஷோகேஸே போட்டு இதையெல்லாம் அப்படியே காட்சிப்படுத்தி ஒரு கண்காட்சி மாதிரி வச்சிட்ருக்குறாங்க. நான் நிறைய பக்கம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்து நான் நிஜமாக ரசிச்சிருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். இதே கமலா ஸ்டோர்ஸில் எங்கள் அம்மா இப்போ கையில் எடுத்துகிட்டு இருந்த முக்காலி 850 ரூபாய்க்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. இதே டிசைனில் அதே முக்காலி இப்போ நாங்கள் பார்க்கும்போது 1530 ரூபாய் போட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா பார்த்து 10 வருஷத்தில் 1000 ரூபாய் எச்சா இருக்குது பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பாத்திரங்கள் வாங்கினாவே வேற என்ன, பேர் அடிக்கிறது தானே. ஸோ பேரும் அடித்தாச்சு. பாத்திரங்களில் இந்த மாதிரி பேரடிக்கிற வழக்கம் எப்போருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இது உண்மையாலுமே ஒரு நல்ல பழக்கம்தான். என் பாத்திரம் உன் பாத்திரம்னு சண்டை போடாமல் பேர் இருந்துச்சுன்னா கம்முன்னு பிரித்து வச்சுக்கலாம். யாராச்சுக்கும் அன்பளிப்பாக கொடுக்கும்போது, இல்லைன்னா நிறைய கம்பெனிஸில் தொழிலாளர்களுக்கு தீபாவளி கிஃப்டா இல்லை தொழிலாளர்கள் தினம் கிஃப்டா இந்த மாதிரி பாத்திரங்கள் கொடுக்கும்போது பேர் அடித்து கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுக்கிறதுக்கு இந்த பேரடிக்கிற வழக்கம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சமைக்கும்போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான பாத்திரங்கள் யூஸ் பண்ணோன்னா சமைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. மழையும் பேஞ்சு முடிச்சாச்சு. குட்டி பசங்களாம் ஓடிட்டு இருந்தாங்க. என்னடான்னு கேட்டதுக்கு வானவில் வந்திருக்குக்கா, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்பாவும் மேலே வந்து வானவில்லை பார்த்து ரசிச்சாச்சு. இந்த அழகான வானவிலோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். காணொலியை முழுமையாக பார்த்ததற்காக மிக்க நன்றிகள். இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off, Keerthika. Bye.